தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதி கைதை கண்டிக்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் காலை உதயநிதி கைது செய்யப்பட்டார். இரவில் விடுதலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சி தலைவர்கள் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்தனர். அதே நேரத்தில் அவரது ஆபாச பேச்சையும் கண்டித்தனர். தமிழக வெற்றி கழகம் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்தன. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு பிரபல நடிகர் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டிக்க மறுத்துள்ளார். அவரிடம் தொடர்பு கொண்டு உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து அறிக்கை வெளியிடுமாறு திமுக தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் கமலஹாசன் மௌனமாக இருந்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆம், கமலஹாசன் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து அறிக்கை வெளியிட மறுத்துள்ளார். சட்டசபை தேர்தலின் பொழுது தனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க திமுக தவறிவிட்டதால் திமுக மீது கமலஹாசன் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் கமலஹாசன் கட்சி போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலவசமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தேர்தலுக்கு பிறகு திமுகவுடன் ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் தனித்து நிற்கிறார். தற்பொழுது கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற விவாதங்களில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. கமலஹாசன் திமுக கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதயநிதி கைது செய்யப்பட்டதை கமலஹாசன் கண்டிக்க மறுத்துள்ளார்.